ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சில்லி தர்பார். இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறது ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெசிபி தேங்காய் பால் கொழுக்கட்டை எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஸோ இந்த ரெசிபிக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை நீங்க புதுசா பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம எந்த ஒரு புது வீடியோ போட்டாலும் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ ரெசிபியை நீங்க ஃபுல்லா மிஸ் பண்ணாம பாருங்க. இப்போ வாங்க இந்த ரெசிபி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது பண்றதுக்கு நான் 1 கப் அளவுக்கு கொழுக்கட்டை மாவு சேர்த்துக்கிறேன். அதுல 1 பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. சர்க்கரை ஆப்ஷனல் தான், உங்களுக்கு தேவைப்பட்டா சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா இதுல நல்லா கொதிக்கிற தண்ணி இதுல சேர்த்துக்கோங்க. வெது வெதுப்பா இருக்கிற தண்ணியை சேர்க்காதீங்க, நல்லா கொதிச்சிட்டு இருக்க தண்ணியை இதுல சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நீங்க இதுல பச்சரிசி மாவு, இடியாப்ப மாவு, அப்படி இல்லைன்னா கொழுக்கட்டை மாவுன்னு கடைகள்ல கிடைக்கும். இதுல எது வேணாலும் சேர்த்துக்கலாம், நல்லா இருக்கும். 2 நிமிஷம் மூடி போட்டு இதை புழுங்க வச்சதுக்கு அப்புறமா இந்த மாதிரி எடுத்து பிசைஞ்சு விடுங்க, நல்லா சாஃப்டா இருக்கும். இப்போ இதை நல்லா உருண்டை பிடிச்சுக்கோங்க. இந்த மாதிரி உருட்டிட்டு நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஒவ்வொன்றா உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்பில் நான் இன்னைக்கு பிடிக்கிறேன். உங்களுக்கு பிடிச்ச எந்த ஷேப்பில் வேணாலும் நீங்கள் பண்ணிக்கலாம். குட்டியாக பண்ணிக்கோங்க. ரொம்ப பெருசாக உருட்டிட்டீங்கன்னா வேகிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும், உள்ளெல்லாம் சரியாக வேகாது. அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு சிலிண்டர் ஷேப்லேயும் நான் உருட்டிக்கிறேன். இப்போ இந்த மாதிரி எல்லாத்தையும் உருட்டி வச்சாச்சு. அதுக்கப்புறமா ஒரு பேன்ல நான் 1/2 லிட்டர் பால் சேர்த்துக்கிறேன். நீங்க மாட்டுப்பால் கூட சேர்த்துக்கலாம். பால் நல்லா பொங்கி வரணும். இந்த ஆடையெல்லாம் வெளியே போட்டுறாதீங்க, அப்படியே உள்ள விட்டுக்கோங்க. பால் நல்லா பொங்கினதுக்கு அப்புறமா நம்ம செஞ்சு வச்ச கொழுக்கட்டைகள் எல்லாம் உள்ள சேர்த்துக்கலாம். இத ஒரு 10ல இருந்து 15 நிமிஷம் நல்லா வேக வைக்கணும். கொழுக்கட்டைகள்லாம் நல்லா வெந்ததுக்கு அப்புறமா இதுல வெல்லம் தண்ணி சேர்த்துக்கலாம். தேவையான அளவு நீங்க சேர்த்துக்கோங்க. வெல்லம் தண்ணி நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா சேர்த்துக்கோங்க. சில நேரம் வெல்லம் தண்ணி சேர்க்கும் போது பால் திரிஞ்சு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, அதனால ஆறுனதுக்கு அப்புறம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ரொம்ப கொதிக்க வைக்க கூடாது. வெல்லம் சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா வடிகட்டிட்டு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா இதுல ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவலை நான் நெய்யில் வறுத்து வச்சிருக்கேன். அதையும் இப்போ உள்ள சேர்த்துக்கலாம். இது சேர்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்டா இருக்கும், சேர்க்கலனாலும் நல்லா இருக்கும். கடைசியா இதுல 1 கப் அளவுக்கு தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க. எவ்வளோக்கு எவ்வளோ தேங்காய் பால் சேர்க்குறீங்களோ அந்த அளவுக்கு டேஸ்ட் நல்லா இருக்கும். நான் கொஞ்சம் நிறைய சேர்த்துருக்கிறேன், நீங்க வேணும்னா கொஞ்சம் கம்மியாக கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. கடைசியாக இதில் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க. இது சேர்க்கலனாலும் நல்லா தான் இருக்கும். அவ்வளோதான், நம்மளோட பால் கொழுக்கட்டை ரெடி. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வேறொரு சூப்பரான ரெசிபியோட உங்களை சந்திக்கிறேன். Until then, bye bye, take care.